Hi all, welcome back to my channel SAT25. இன்னைக்கு நாம 10th and Social Geography Unit 2 TN syllabus Climate and Natural Vegetation நம்ம பார்க்க போறோம். So climate and natural vegetation of India. Okay, அதாவது climateனா இந்தியாவோட அந்த weathers, climates அதாவது monsoons, winter, summer அதை பத்தி பார்க்க போறோம். And also natural vegetation அந்த trees பத்தி அந்த biosphere reserves அதை பத்தி வந்து இந்த lesson நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். Okay. Introduction, and this is the part 1 for this lesson. So இந்த மாதிரி various several parts இருக்கும் because நம்மளால full lesson ஒரே வீடியோல கம்ப்ளீட் பண்ண முடியாது. Introduction, we drink more water during summer and do not drink the same amount of water during winter. Why do we wear cotton or light clothes? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம சம்மர் டைம் அப்போ நிறைய தண்ணி குடிப்போம். கரெக்ட்டா? சம்மர் டைம் அப்போ நம்ம நிறைய தண்ணி குடிப்போம். பட் அதே தண்ணி வின்டர் டைம்ல குடிக்கிறோமா? இப்போ நல்ல வெயில் அடிக்கும், ஐஸ்கிரீம் தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். ஸ்கூல்லலாம் தண்ணி குடிச்சு பாத்ரூம் போயிட்டே இருப்போம். பட் வின்டர்ல யாருக்கா பாத்ரூம் வருமா? யாருக்கா தண்ணி குடிக்க தோணுமா? இல்ல. Why do we wear cotton or light clothes during summer and heavy woolen clothes during the cold season in North India? நார்த் இந்தியாவில் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால இந்த வின்டர்லாம் வந்து நமக்கு அவ்வளோ வந்து எஃபெக்ட் கிடையாது. ஓகேவா? பட் அந்த நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்மர் சீசனில் ஃபுல்லாக காட்டன் அந்த லூஸான பண்ணி அது நம்ம நார்மலாக இந்தியா முழுக்க சம்மர் சீசன் ஃபுல்லாக நாங்கள் அந்த காட்டன் லூஸான பண்ணி தான் போடுவாங்க. பட் நார்த் இந்தியா எஸ்பெஷலி குறிப்பாக நார்த் இந்தியாவில் வந்து வின்டரில் வந்து அப்படியே எப்படி சொல்ல ஸ்வெட்டர் மாதிரி ஃபுல்லாக உள்ளன் க்ளோத்ஸாக போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இது பண்ணுறாங்க? திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரிவலன்ஸ் ஆஃப் வெரையிங் வெதர் கண்டிஷன்ஸ் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் இந்தியா. அதாவது நார்த் இந்தியா அப்படி இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ சவுத் இந்தியாவுக்கு அந்த வின்டர் வந்து அந்த அளவு இருக்காது. ஓகேவா? பட் நீ நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டேன்னா ஸோ இந்த மேலே பக்கம் ஸோ டெல்லிக்கு மேலே இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த பக்கம் அசாம் ஸோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து வின்டருக்கு வந்து எப்படி சொல்ல அதிகமாக ப்ரையாரிட்டி இருக்கும். அந்த இடத்துல வின்டர் வந்து ரொம்ப அது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஓகேவா? டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சில டைம் வந்து 13 டிகிரி 14 டிகிரி தான் இருக்கும். நம்ம ஊட்டியில் இருக்க மாதிரி. ஊட்டி ஏன் அங்கே குளிராக இருக்குன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதனால குளிராக இருக்குது. பட் டெல்லி அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக டெம்பரேச்சர் 13, 16 தான் இருக்கும் வின்டர் டைமில். ஸோ இந்த பக்கம் இந்த வருஷம் 2025 வந்து என்னது லானினா. ஸோ நம்ம பே ஆஃப் பெங்காலில் வந்து நிறைய 2 to 3 சைக்ளோன்ஸ் கூட உருவா வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் வின்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அப்படிலாம் வந்து யார் இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கணிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ the factors affecting the climate. ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து இந்த வெதர் கண்டிஷன்ஸ்லேருந்து மாறுதுன்னா பிகாஸ் ஆஃப் த வெதர் கண்டிஷன்ஸ் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் இந்தியா. ஓகேவா? ஸோ நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் வந்து சில சிமிலாரிட்டிஸ் சம்மர்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஓகே, பட் அந்த வின்டர்லாம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நார்த்தில் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, the factors affecting the climate of India is affected by the factors of latitude, altitude, distance from the seas, monsoon wind, relief features and jet stream. ஸோ நம்ம இந்தியாவோட கிளைமேட் இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ நம்ம சப்கான்டினென்டோட கிளைமேட் வந்து எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து latitude. India lies between 8 degree 4 north and 37 degree 6 north latitudes. ஸோ அதான் இந்தியா எந்த டைரக்ஷனில் இருக்குது, எந்த latitudeல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, the tropic of Cancer divides the country in 2 equal halves. ஸோ இந்தியா அப்படி இருக்குன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ கரெக்டாக அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நடுவில் வரும். நீங்கள் வேர்ல்டு மேப்பில் எடுத்துக்கிட்டா கூட அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கரெக்டாக நடுவில் வரும். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சரோட டிகிரி எவ்வளோனா 23 டிகிரி 30 நார்த். ஓகேவா? ட்ராபிக் ஆஃப் கேன்சரோட latitude. ஓகே, the area located of south tropic of Cancer persistence high temperature no severe cold season throughout the areas. இப்போ இந்தியா எப்படி இருக்கு அதனால அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ரெண்டா பிரிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ சவுத்தில் இருக்கிற இடத்துல வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. வின்டர் வந்து not that much severe. ஓகேவா? whereas areas of this north parallelly enjoy the subtropical climate. ஸோ இதற்கு எதிர்க்காக இருக்க மேலே நார்த்னா மேலே, சவுத்னா கீழே. இந்த கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா அது ஃபுல்லாக சவுத். இந்த கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் மேலே இந்த ஹைட்ரா அந்த இது ஃபுல்லாக வந்து நார்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ நார்த்தில் வந்து வின்டர் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், சம்மர் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், மான்சூன் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அது சப்ட்ராபிக்கல் கிளைமேட்னு சொல்கிறாங்க.
altitude, when the altitude increases the temperature decreases. அதாவது நீங்கள் ஒரு மவுண்டன் போகிறீங்கன்னா அந்த மவுண்டன், ஓகே நான் சென்னையில் இருக்க மவுண்டன்ஸ்லாம் விட்டுருங்க, நீங்கள் அதாவது வேறு எங்கேயோ வெளியே வந்து நீங்கள் மவுண்டன் போகிறீங்கன்னா மவுண்டன் நீங்கள் அந்த ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்னோ மவுண்டன்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க, ஸ்னோ மவுண்டன்ஸ் நீங்கள் வந்து போகிறீங்க, ஓகேவா? அந்த மவுண்டன்ஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏறலாம், நீங்கள் எப்படியோ ஏறீங்க, சுற்றி ஏறுறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஏறீங்க, பட் தட்ஸ் ஃபைன். அந்த மவுண்டன் நீங்கள் மேலே போக போக உங்களுக்கு வந்து என்னது டெம்பரேச்சர் அப்படியே கம்மியாகிட்டே வர மாதிரி தெரியும், கரெக்டாக? மேலே ஹைட்டு போக 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 என்னது டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிட்டே போகும், ஓகேவா? The temperature decreases at the rate of 6.5 degrees Celsius. டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஓகேவா? ஃபார் எவ்ரி 1000 meters ஆஃப் ஆக்சன். ஸோ நீ 1000 meters ஆஃப் ஆக்சன்னா மேலே போ, ஸோ 1000 meters நீ மேலே போக போக டெம்பரேச்சர் எவ்வளோ 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகும். இதை வந்து நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன், கொஸ்டின் எல்லாத்தையும் கேட்பாங்க, பி கேர்ஃபுல், ஓகே? ஹென்ஸ் அ பிளேசஸ் இன் மவுண்டன்ஸ் ஆர் கூலர் தென் த பிளேசஸ் இன் பிளேன்ஸ். ஸோ நீங்கள் மவுண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து அந்த மவுண்டனோட பீக் பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க, ஓகேயா? ஊட்டி அண்ட் செவரல் அதர் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா and of the Himalayan ranges like Mussoorie, Shimla, etc. much cooler than the places located in the Great Plains. So plains-ல இருக்கிறத விட மவுண்டன்ஸ்ல இருக்கிறது, மவுண்டன்ஸ் ஐ மீன் பிளேன்ஸோட பீக்ல இருக்கிறத விட மவுண்டன்ஸோட பீக்ல இருக்கிறது வந்து அதிகமாக கூலராக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் ஊட்டி கொடுத்துருக்காங்க, ஓவரால் இந்தியாவுக்கு வந்து அந்த ஹிமாலயா, சிம்லா அந்த இடம் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, ஓகே? நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம், ஓகே இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பண்ணுங்க, ஜஸ்ட் ரொம்ப ஈஸி. ஃபைண்ட் அவுட் த டெம்பரேச்சர் ஆஃப் ஊட்டி 2240 கிலோமீட்டர். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நான் கிவன் டேட்டா மட்டும் உங்களுக்கு தரேன், நீங்கள் வந்து சம் நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகே? ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஊட்டியோட டெம்பரேச்சர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேயா? அதே மாதிரி ஊட்டியோட latitude, சாரி ஆல்டிடியூட் தான் வரும், latitude டிகிரிஸில் வரும், ஆல்டிடியூட்னா மேலே அந்த இன்க்ரீஸ் ஆகுதுல. ஸோ latitude, ஊட்டியோட latitude எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2040 மீட்டர். ஸோ சென்னையோட டிகிரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ். அண்ட் சென்னையோட ஆல்டிடியூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6.7 மீட்டர். உங்களுக்கு நார்மல் லேப்ஸ் ரேட் என்ன சொல்லியிருக்க, 5 டிகிரி செல்சியஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் 1000 meters ஆஃப் ஆக்சென்ட், ஐ மீன், ஓகே? ஸோ 6.5 டிகிரி செல்சியஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து 1000 மீட்டர்ஸ்க்கு வந்து மேலே போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன்னா அந்த மாதிரி சென்னைக்கு அங்கே கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 6.7 மீட்டர்னா உனக்கு 35 டிகிரி செல்சியஸ். அப்போ ஊட்டியில் 2040 மீட்டர் போட்டு ஊட்டியோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ என்ன நார்மல் லேப்ஸ் ரேட் வச்சு அந்த கான்செப்ட் வச்சு கேன் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட், ஓகே? நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. இப்போ வந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடாக போகிறேன், பிகாஸ் we have to complete our portions before the November. Distance from the sea, a large area of India, especially the peninsula region, is not very far away from the sea, and this entire area has clear maritime influence on this climate. அதாவது most of the peninsula அந்த இந்தியா பார்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே இருக்க இந்த இந்தியா பார்டர்ஸ்லாம் சீல இருந்து அவ்வளோ தொலைவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹைட்லையும் சரி, டிஸ்டன்ஸ்லையும் சரி, ஓகே, லென்த்லையும் சரி, பிரெத்லையும் சரி, சீல இருந்து அவ்வளோ டிஸ்டன்ஸாக இல்லைன்னு சொல்கிறாங்க, ஓகே? The part of the country where clearly தெரியுதா? Yes, the part of the country where clearly marked when the temperature is equable almost throughout the areas of central and north India. Okay, listen. அதாவது இங்கே அவங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதான் இந்தியா. ஸோ நீ இந்தியாவோட அந்த கோஸ்டல் ஏரியாஸ் எடுத்துக்கோங்க. இந்தியாவோட அந்த கோஸ்டல் ஏரியாஸ் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு இது பண்ணுற புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரெட் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ இந்தியாவோட அந்த கோஸ்டல் ஏரியாஸ், அந்த கோஸ்டல் ஏரியாஸ் இந்த பக்கம் என்ன சொல்லுவோம், நம்ம கொரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவோம். இந்த பக்கம் வெஸ்டர்ன் கோஸ்ட்.
ஈஸ்டர்ன் கோஸ்ட்னு சொல்லலாம். பட் வந்து கொரமண்டல் கோஸ்ட் வந்து அதிகமாக எக்ஸாம் கேட்பாங்க. கொரமண்டல் கோஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா கொல்கத்தாக்கு வந்து போன ட்ரெயின் வந்து இந்த வழியாக தான் ட்ராவல் ஆச்சுல. ஸோ வந்து கொரமண்டல் கோஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக சி கரெக்டாக, இது ஃபுல்லாக சி, இது ஃபுல்லாக சி. ஸோ சிக்கு ஒட்டி உள்ள ரீஜன்ஸ்லாம் வந்து டெம்பரேச்சர் வந்து இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி, விண்டரும் சரி சம்மர் சரி எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். இங்கே 35, இங்கே 34 இல்லை 33 இல்லை 32 இருக்கும். அவள் தான் அதுக்கு மேலே குறையாது. ஓகே, இங்கே சம்மர் வந்து சென்னையில் இங்கே 35, அந்த இடத்துல எவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மரில் சென்னையோட டிகிரி எவ்வளோ ஒரு 36 37 இருக்குன்னா இந்த பக்கம் கேரளாவில் வந்து 31 32 இருக்கும். ஸோ அந்த சி ஒட்டியுள்ள இடத்துலலாம் வந்து என்னது டெம்பரேச்சர் சேமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. வேற நார்த் இந்தியா, சென்ட்ரல் இந்தியானா அந்த இந்தியாவோட நடுப்பகுதி டெல்லி எல்லாம் இருக்குது. ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக வந்து மாறும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் சீஸ். ஏன் இந்த மாதிரி டெம்பரேச்சர் மாறுதுன்னா சீஸ்ல இருந்து வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வார்ம் கரண்ட் அண்ட் கோல்ட் கரண்ட் மாதிரி வரும். இது வந்து நடுவில் இருக்கிறனால. ஸோ சென்ட்ரல் இந்தியா ஈவன் நம்ம ஊட்டி கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஊட்டி கரெக்டாக நடுவில் இருக்குது. அப்போது சீல இருந்து தொலைவாக இருக்கிறனால வந்து அங்கே வந்து என்னது சம்மர் அதிகமாக இருக்கலாம், வின்டர் அதிகமாக இருக்கலாம், இல்லை சில டைம் சம்மரும் வின்டரும் அதிகமாக இருக்கலாம், இல்லை சம்மர் வின்டரும் குறைவாக இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து சீல இருந்து தூரமாக இருக்கனால தான் அந்த சென்ட்ரல் இந்தியா, அந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, நார்த் இந்தியாவில் வந்து என்னது அந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான். தி ஆனுவல் டெம்பரேச்சர் அட் கொச்சி டஸ் நாட் எக்ஸீட் 30 degrees Celsius. ஓகே, ஸோ கொச்சியில் ஆனுவல் டெம்பரேச்சர் 30 degrees Celsius வந்து மேலே தாண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கொச்சியில் ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து 20 degrees Celsius மேலே தாண்டாது. while it as high as 40 degree in the Delhi because கொச்சி எங்கே இருக்குது? நம்ம கோஸ்டல் ஏரியாஸ் ஒட்டி இருக்குது. சில டைம் ஏறும் டியூ டு எல்னினோ லானினா கூட வந்து டெம்பரேச்சர் ஏறும். பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கொச்சியோட டெம்பரேச்சர் வந்து 30 degrees Celsius மேலே தாண்டாது. பட் டெல்லியில் உனக்கு கடலை இல்லை. அப்போ ஆப்வியஸ்லி அந்த வருஷம் அந்த சம்மர் ஃபுல்லானா 41, 42, 43 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஓகேவா? air near the coast has அங்க பாருங்க நான் இம்பார்ட்டன்ட் லைன். air near the coast has more moisture and great potential to produce precipitation. ஸோ கடல் சீல இருக்க அந்த ஏர்ல வந்து அந்த ஈரப்பதம் மாய்ஸ்சர்னா அந்த ஈரப்பதம் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ த பொட்டன்ஷியல். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மழை மேகங்கள் வந்து உருவாகிறதுக்கு வந்து என்னது அந்த ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டியூ டு திஸ் ஃபேக்ட் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் at Kolkata near the coast is 119 centimeter and decreases to 24 centimeter which is located in the interior part. ஸோ இதனால தான் இந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் வந்து போத் மான்சூன் சீசனில் வந்து மான்சூன் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் ஜஸ்ட் சொல்கிறேன். நான் காமனாக மான்சூன் சீசனில் வந்து அந்த கொல்கத்தா அந்த கோஸ்டல் ஏரியாஸ் ஃபுல்லாக நீங்கள் சென்னை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா வருஷமும் தான் சென்னையில் மழை பெய்யுது. மழை பெய்யாத வருஷம் இருக்கா இருக்குது, சில டைம் இருக்குது. எல்லினோ லானினால மோஸ்ட்லி எல்லினோ தான் மழை பெய்யாது. ஓகே, ஸோ அந்த எல்லினோ அந்த ஆணுங்கள்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அந்த சென்னையில் வந்து எல்லா வருஷம் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா ஒரு மழை பொழிவு தரும். பிகாஸ் இட்ஸ் வெரி லொக்கேட்டட் நியர் டு த கோஸ்ட்ல இருந்தால் சைக்ளோன் வரும் அல்லது அந்த மேகங்கள்லாம் உருவாக்கி உள்ள அனுப்பும். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஓகே, பட் நீங்கள் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல ராஜஸ்தான். ஸோ அது உள்ளே இருக்கனால அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும், ட்ராட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து மான்சூன் விண்ட். The most dominant factor which affects the climate of India is the monsoon winds. இந்தியாவோட கிளைமேட் வந்து எது மோஸ்ட் அஃபெக்ட் பண்ணுதுன்னா மான்சூன் விண்ட்ஸ். ஓகேவா? அந்த மான்சூன், இந்த மான்சூன் வேர்டு வந்து என்னது மௌசிம் அப்படின்னு வந்து ஒரு அரேபியன் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. தெரியுதா? ஸோ இந்த மான்சூன் வின்னா மௌசிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேபியன் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்கு. ஓகேவா? இது வந்து லைக் எப்படி சொல்ல, அந்த அரேபியன் அந்த கடல்லாம் போவாங்கல்ல. ஸோ அவங்கள வந்து அந்த கடலில் இருக்க அந்த விண்டோட டைரக்ஷன், இந்த பக்கம் விண்டு காத்தடிக்குது, இந்த பக்கம் போகுது, இந்த நம்ம கடல் தேடி அந்த விண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு வந்து அந்த அரேபியன் சீ ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மான்சூன் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி விண்ட்ஸ்ன்னு சேர்த்து மான்சூன் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, these are seasonal reversal winds which remains the influence of these winds for a considerable part of the year. அதான் இந்த மான்சூன் விண்ட்ஸ் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கப்படுது. நான் உங்களுக்கு புது பேஜ் எழுத ஸோ நீட்டாக கொஞ்சம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மான்சூன் விண்ட்ஸ்
ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இல்லாட்டி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக கவனிங்க ப்ளீஸ். மான்சூன் வின்ஸ். ஓகேவா, அந்த மான்சூன் நீங்கள் எப்படி எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ மான்சூன் வின்ஸ் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து தமிழில் தென்மேற்கு பருவ மழை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வடகிழக்கு பருவ மழை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நியூஸ்லாம் பார்த்து தென்மேற்கு பருவமழை வந்து விடை பெற்றது, வடகிழக்கு பருவமழை தொடங்கி நியூஸ் நீங்க பாப்பீங்க. ஓகேவா, அந்த மான்சூன்ஸ் வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்படி வரும், இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் எப்படி வரும்னா இந்த பக்கம் இப்படி வரும், இந்த பக்கம் இப்படி வரும், இப்படி கூட வரும். ஓகேவா, இந்த பக்கம் இப்படி வரும், இந்த பக்கம். அப்போது இங்கே ஏதாவது க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு, அப்போ எனக்கு இந்த இடத்துல ஏதாவது எனக்கு வந்து க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி அது வந்து என்னது அந்த இன்டீரியர் பார்ட்ஸ்லேருந்து அட்டாக் பண்ணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் உனக்கு வந்து அந்த அரேபியன் சி இந்த பக்கத்துல தான் க்ளவுட்ஸ் வந்து அதிகமாக வரும். ஓகேவா, இந்த பக்கம்னா உனக்கு சென்னை கீழெல்லாம் வராது. ஸோ மெயின்லி இந்த பக்கம் இந்த எப்படி சொல்லி இந்த மியான்மர்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த இடத்துலேருந்து க்ளவுட்ஸ் ஒன்று டெவலப் ஆகி தான் மியான்மர் போவோம், இல்லை கொல்கத்தா போவோம், ஆந்திர பிரதேஷ் போவோம், அப்படியே ஆந்திர பிரதேஷ் ட்ராவல் பண்ணி மும்பை போவோம். ஸோ அந்த மாதிரி போவோம். ஓகேவா, ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இப்படி வரும், இந்தியா இருக்குன்னா இந்த பக்கம் தேடி வரும். இதே நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ் எப்படி வரும், இப்படி வரும். நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ் வந்து இப்படி வரும். ஸோ இப்போ மேலே ஏதாவது க்ளவுட்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி வந்து அது வந்து என்னது சென்னை வழி தான் ட்ராவல் ஆகும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எங்கே அதிகமாக ரெயின்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தாக்க நம்ம இந்தியா இருக்குன்னா அந்த கேரளா, கர்நாடகா, அப்புறம் வந்து என்னது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், மும்பை, ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்து என்னதுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸில் வந்து அதிகமாக ரெயின்ஃபால் பெறுது. இதே நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸில் வந்து எந்த அதிகமாக ரெயின்ஃபால் படுது, கொல்கத்தாவில் ஆரம்பிச்சு இங்கே நாகப்பட்டினம் வரைக்கும். ஓகேவா, ஸோ வந்து ஃபுல்லாக சென்னை, கேடிசி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விசாகப்பட்டினம், நெல்லூர், ஸோ எல்லாமே வந்து என்னன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் மூலியமாக வந்து நமக்கு வந்து ரெயின்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜஸில் இருக்குங்க பாருங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு தெளிவாக இருக்கணும். சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் கீழே இருந்து மேலே வரும், நார்த் வெஸ்ட் மான்சூன் தான் மேலே இருந்து கீழே வரும். ஓகேயா, சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் அந்த இடத்துல இருந்து அதிகம் மழை பெய்யும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட், ஸோ அந்த இடத்துல வந்து அதிகம் வந்து மழை பெய்யும் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஓகே ஓகே, we'll move on to the topic. ஓகே, ஸோ இந்த மான்சூன் விண்ட் வந்து ஏன் நம்ம இந்தியா மேலே எப்படி படுது அப்படின்னு we are going to see. Though the sun's rays are vertical over the central part of India during the mid of June. இந்த சன் ரே வந்து நம்ம சென்ட்ரல் இந்தியா, அதாவது இந்தியா அப்படி இருக்குன்னா இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த இந்தியாவில் வந்து இந்த பார்ட்டில் வந்து சன்ரைஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்போ இந்த சன்ரைஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்குன்னா டியூரிங் த மிட் ஜூன் த சம்மர் சீசன் எண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம சம்மர் சீசன் வந்து எப்போ முடியும், எப்போ ஸ்டார்ட் ஆகும் சம்மர் சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், அரௌண்ட் மார்ச் டு ஜூன், இல்லைன்னா மே எண்டு அது வரைக்கும் இருக்கும். கரெக்டாக இருந்தால் நான் சம்மர் சீசன் இந்தியா. ஸோ இந்த மே எண்ட் இல்லைன்னா இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வந்து சம்மர் சீசன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன் இந்த மே எண்டுக்குள்ளேயே இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயே முடியுதுன்னா இட்ஸ் பிகாஸ் தி ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் பிரிங்ஸ் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் என்டையர் இந்தியா. ஏன் இந்த மாதிரி சம்மர் சீசன் முடியுதுன்னா நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இங்கே ட்ராவல் ஆகுதுல்ல, ஸோ இந்த ட்ராவல் இங்கே வரும்போது அங்கே இருக்க க்ளவுட்ஸோ அங்கே இருக்க அந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரும். அப்போ இந்த 35 டிகிரி இருக்குது இந்த இடத்துல மேங்களூரில் 35 டிகிரி இருக்குன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக ஜூன் அப்படியே ஜூன் ஸ்டார்டிங், ஜூன் மிட் வீக், ஜூன் எல்லாம் வந்து அப்படியே 35லேருந்து ஒரு 20 ஒரு 32, 31, 30 அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஓகேவா, அதான் மெயினானது. இட் காசஸ் டு ஹெவி ரெயின்ஃபால் இன் மெனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மான்சூன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரீஸில் வந்து நிறைய பார்ட்ஸில் வந்து பெய்யும். பட் ஹோல் இந்தியாவுக்கு தான் வந்து இந்த மழை கிடைக்கும். பட் அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அதிகமான மழை வந்து பதிவாகும் என்று
கூறப்பட்டுள்ளது. இந்த மான்சூன் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. I mean, okay. Similarly, the climate of Southeast India is influenced by the Northeast monsoon. Southeast India எதெல்லாம் சொல்லலாம்? ஸ்டார்டிங் ஃப்ரம் கொல்கத்தா டு த நாகப்பட்டினம். அதான் உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு கிளியராக காமிச்சிடுறேன். இங்கே ஆரம்பிக்குது. ஓகேவா? இந்த வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து என்னது நார்த் ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வில்ஸ் மூலயமா வந்து நமக்கு வந்து அதிகமாக மழை பொழிவு வந்து அதிகமாக வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டூ யூ நோ வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்பாங்க. வெதர் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். Climate is accumulation of daily and seasonal weather events of a given location period of a short period of time for 30 to 35 years. அதாவது வெதர் அப்படின்னு நீங்கள் என்னன்னு பார்த்தா அந்த பர் டே. ஸோ பர் டேக்கு வந்து இந்த டைமில் வந்து ரெயின் பெய்யும், இந்த டைம் வந்து இந்த இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இந்த டைமில் வந்து இது பெய்யும், இந்த டைம் இதாகும், அந்த மாதிரி அந்த நிமிஷத்துக்கு அந்த மினிட்ஸ் வந்து இது பண்ணுவாங்கல்ல, அதை வந்து வெதர்னு சொல்கிறாங்க. இதே கிளைமேட். ஸோ கிளைமேட்னு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிளைமேட் வந்து எப்போ சேஞ்சுன்னா ஒன்ஸ் இன் 35 years இல்லை ஒன்ஸ் இன் 20 years. அது வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். எப்படி சொல்ல, ஒரு டெக்கேட்ஸ் அந்த டெக்கேட்ஸ் அது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த சீசன்ஸ் இன் இந்தியா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வின்டர் சீசன் எப்போ வரும்? ஜான்வரி டு ஃபெப்ரவரி. கரெக்டாக? ஜான்வரி டு ஃபெப்ரவரி இது வின்டர் சீசன். இது வந்து 25 years கழிச்சு இந்த குளோபல் வார்மிங் அது மூலியமாக வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அது வந்து பெர்மனெண்ட்டாக டெக்கேட்ஸ் வந்து மாற்றுன்னு வந்தால் அது கிளைமேட். வெதர்னா நிமிஷத்துக்கு மினிட்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து வெதர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிலீஃப் and jet streams. Okay, relief of India has great bearing on major elements on climate of such as temperature, atmospheric pressure, direction of winds. The Himalayas acts as a barrier of freezing cold winds blows from the Central Asia and keeps the North Indian subcontinent warm. ஸோ இந்தியாவில் வந்து இந்த இடத்துல இருக்க ஹிமாலயாஸ்னால தான் ஸோ இங்கே வந்து கோல்ட் விண்ட்லாம் வந்து வரும்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் மூலிமா. நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்புறம் வின்டர் மான்சூன் வரும். அந்த டைம் கோல்ட் விண்ட்ஸ் வந்து வரும்போது அது வந்து இந்த ஹிமாலயா மவுண்டன் வந்து பிளாக் பண்ணுது. ஸோ அதனால இந்த நார்த் பார்ட்டு சவுத் பார்ட்டில் வந்து என்னது கோல்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹிமாலயாஸ் இல்லைன்னா டெல்லியில் வந்து மைனஸில் போயிருக்கும், சென்னையில் வந்து உனக்கு வந்து 3 degree 4 degree இருக்கும். பிகாஸ் அங்கே வந்து என்னது ஒரு கோல்டு ப்ரீசஸ்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அதாவது ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ் ப்ளோயிங் ஏன்னா நேரோ ஜோன் வந்து அப்பர் அட்மாஸ்பியர். அதாவது நம்ம ட்ரோபோஸ்பியர் இருக்குல்ல அந்த இடத்துல ஃபாஸ்ட் மூவிங் அதாவது விண்ட் வந்து கடகடன்னு மூவ் ஆகும்ல, அதாவது ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. According to the jet stream of theory, the onset of southwest monsoon is driven by the shift of subtropical westerly jet from the plains of India towards the Tibetan plateau. அதாவது ஜெட் ஸ்ட்ரீம்னு ஒரு தியரி. ஓகேவா? அதுக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமா இங்கேருந்து வர விண்ட்ஸ் வந்து அப்படி இது மூலியமா ட்ராவல் ஆகுது. எப்போனா டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மான்சூன் நமக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். மான்சூன் இஸ் டிரைவ் ஃப்ரம் அரபிக் வேர்ட் ஃப்ரம் நோன் அஸ் மௌசிம். ஓகே, நான் உங்களுக்கு இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அரப் navigators used to several centuries ago describe as system of seasonal reversional winds along the shores of Indian Ocean. அதாவது இப்படி வரும் சொல்லி இந்த விண்ட்ஸ் எல்லாம் இது பண்ண சொல்லுவாங்களே, டிஸ்கிரைப் பண்ணுவாங்களே. இப்போ வந்து நமக்கு விண்ட்ஸ்ன்னு தெரியும், அந்த டைம் வந்து விண்ட்ஸ்ன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால மௌசிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகே, it blows from south to northeast during summer and northeast to southwest during the winter. அதாவது சம்மர் டைம் வந்து எப்போ சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் கீழேருந்து மேலே அண்ட் வின்டர் டைம் வந்து மேலேருந்து கீழே அந்த மவுசன் விண்ட்ஸில் வந்து ப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Meteorologists have developed more number of concepts about the origin of monsoons. மான்சூன் வந்து எப்படிலாம் ஒரிஜின் ஆகுது, எப்படிலாம் ஸ்டார்ட் ஆகுது வந்து மீட்ரோலாஜிஸ்ட்னா அந்த வானிலை ஆய்வு மையங்கள். ஓகே, இப்போ ரீசெண்டாக நம்மளோட இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட தலைவி யாருன்னா டாக்டர் அமுதா. ஓகே, முன்னாடி வந்து பாலசுப்ரமணியன் இருந்தாங்க, இப்போ வந்து டாக்டர் அமுதா வந்துட்டாங்க. ஓகே, ஸோ லிசன். Monsoon originates due to the seasonal migration of planetary winds due to the
pressure belts following the position of sun. So வந்து இந்த மான்சூன்ஸ் தான் position of sun and the vertical rays அந்த பாட்டு வந்து இந்த மான்சூன்ல வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மான்சூன்ஸ் நம்ம மெயினான டாபிக் தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, லிசன். During the winter season, the pressure wind belts shift southward. அதாவது இந்த pressure beltsனா சொல்லுவாங்கல்ல, அது விண்டர் சீசன் வந்து சவுத் டைரக்ஷன் மூலியமா வந்து வரும்னு சொல்றாங்க. ஓகே, thereby establishing the north east monsoon. ஸோ வின்டர் மான்சூனுக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கும் அவ்வளோ வித்தியாசம் கிடையாது. ஓகே, வின்டர் மான்சூன் இந்த பக்கம் தான் வரும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த பக்கம் தான் வரும். ஏதாவது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படி சவுத்வர்ட் டைரக்ஷன் சொல்லுவாங்களா, ஸோ ஒரே பக்கம் தான் வரும். அதுக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது வந்து ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, such systematic change in direction of planetary winds is known as monsoon. ஓகேவா, ஸோ பிளானட்டரி விண்ட்ஸ். ஓகேவா, இந்த பிளேஸ் டு பிளேஸ் வந்து விண்ட்ஸ் ட்ராவல் ஆகல, இந்த பிளேஸ்ல இந்த பிளேஸ், இந்த பிளேஸ்ல இந்த பிளேஸ், அது வந்து பிளானட்டரி விண்ட்ஸ்னு சொல்றாங்க. இந்த பிளானட்டரி விண்ட்ஸ்ல வந்து சேஞ்சஸ் ஆகுதுல்ல, அந்த டைரக்ஷனை பொறுத்து இது பொறுத்து அது வந்து மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சீசன்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறைய சீசன்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட சீசன்ஸ் இருக்குது. ஓகே, அதில் மெயினாக வந்து வின்டர் அப்போது ஜான் டு ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு வந்து சீசன் தான் வின்டர் தான் வரும். ஓகே, நீங்கள் சம்மர் அப்படிலாம் போனால் வின்டர் தான் வரும். வின்டர் வந்து எப்போவுமே அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த இயரில் தான் எப்போவுமே சீசன்ஸில் தான் எழுத ஆரம்பிப்போம். அப்போ ஜான் டு ஃபெப்ரவரி வின்டர். சம்மர் அப்போது மார்ச் மேனா சரி இல்லையா, மேனா ஒரு May 31 இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக், ஜூன் செகண்ட் வீக், அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். மோஸ்ட்லி வந்து May 31 அந்த May 27 அந்த டைம்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போது ஜூன் டு செப்டம்பர். ஸோ உங்களுக்கு நான் சொன்னல இப்படி வரும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் இப்படி வரும்னு சொன்னல. நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து அக்டோபர் டு டிசம்பர். இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து அந்த சென்னையில் ஃப்ளட், சைக்ளோன் இதெல்லாம் வரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அது வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் எடுத்துகிட்டு உங்களுக்கு வின்டருக்கும் சம்மருக்கும் நான் கடைசியாக வரேன். பிகாஸ் வந்து நமக்கு வந்து மெயினான டாபிக் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ரொம்ப மெயினான டாபிக். மேஜர் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ் அண்ட் ஆல்சோ என்னது இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனோட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். ஓகேவா, the southwest monsoon wind is the most significant feature of the Indian climates. Indian climateல வந்து ஒரு முக்கியமான சீசன், ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். ஓகே, the onset of southwest monsoon takes place over the northern the southern tip of the country by the first week of June. So southwest monsoonோட onset எப்போ இதாகும்னா first week of the June. சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரினா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக. ஓகே, ஃபஸ்ட் இப்போ இங்கே தான் அப்படியே கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிப்போம் விண்ட்ஸ்ன்னு டேரெக்டாக ஒரே டேரக்ஷனில் போகாது. அந்த விண்டு கொஞ்சமாக தானே மூவாய் போகும். அப்போ வந்து அந்த டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது May 27 இந்த பக்கம் கொஞ்சம் கேரளா, May 30 அப்படியே கொஞ்சம் உள்ள தமிழ்நாடு கொஞ்சம் உள்ள, அப்படியே கொஞ்சமாக தான் டேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். ஓகே, மெயின் பாயிண்ட். Next, advances along the Konkan coast in the early June. ஸோ இந்த கொன்கன் கோஸ்ட் இந்த பக்கம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஜூனுக்கு முன்னாடியே வந்து அது வந்து வந்துடும், அந்த விண்ட்ஸ்லாம் வந்துடும். ஏன்னா இங்கே இருந்தால் கொஞ்சமாக தான் வரும், டேரெக்டாக அப்படியே போயிடாது விண்டு, ஒரே நாள் அப்படி போயிடாது, கொஞ்சமாக தான் வரும். ஸோ அந்த ஜூனுக்கு முன்னாடி வந்து அந்த கொன்கன் கோஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் கவர்ஸ் த ஹோல் கண்ட்ரி. எப்போ கவர் பண்ணுதுன்னா 15th of July. ஓகேவா, ஸோ இங்கேருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. May 27 ஆரம்பிச்சு July 15 கொஞ்சமாக தான் போய் கவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் மான்சூன் இன்ஃப்ளூயன்ஸ் பை குளோபல் ஃபினாமினன் லைக் எல்னினோன்னு ஒன்றுமே இல்லை, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஜஸ்ட் இப்போதைக்கு இப்போ உங்களுக்கு வந்து எல்னினோ லானினாலாம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ தரல. எல்னினோனா ஜஸ்ட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சம்மர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பட் சம்டைம்ஸ் எல்னினோட வந்து ரெயின்ஸ் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் சம்மர்ஸ் அப்படி இருக்கும். ஓகே, prior to the onset of southwest monsoon, temperature in North India may reaches up to 46 degrees Celsius. ஸோ நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு ஆன்செட், அதாவது இந்த ஸ்டார்டிங், ஆன்செட்னாலே ஸ்டார்டிங், அந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் ஸ்டார்டிங்க்கு முன்னாடினா மே மந்த். சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ ஸ்டார்ட் ஆனு சொல்லியிருக்கேன், May 27 இல்லைனா
உங்களுக்கு ஜூன் ஸ்டார்டிங் டேட் சொன்னேன். அப்போது ப்ரையார் டு தான் அதுக்கு முன்னாடி. ஓகே, அதுக்கப்போ அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நார்த் இந்தியா இந்த பக்கம் டெல்லி சென்ட்ரல் பார்ட் இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து 46 டிகிரி வரைக்கும் போகும். முன்னாடி சொன்னல. ஸோ அந்த இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சரா டிவைட் பண்ண நான் சொன்னேன்ல, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டிவைட் பண்ணுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த நார்த்தன் பார்ட் சென்ட்ரல் பார்ட்ஸில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு முன்னாடி வந்து அந்த டெம்பரேச்சர்லாம் 46 டிகிரி வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, த சடன் அப்ரோச் ஆஃப் த மான்சூன் வின் ஓவர் சவுத் இந்தியா வித் லைட்டிங் அண்ட் தண்டர் இஸ் கால்ட் அஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். கணிச்சிருக்காங்க 5 days பிஃபோர்னு. திடீர்னு வந்து மழை வந்துச்சு. திடீர்னு வந்து சொல்ல மழை பெய்யுது. திடீர்னு வந்து சொல்ல மழை பெய்யுது. ஓகேவா, அந்த மழை கூட லைட்னிங் தண்டர் அந்த இதெல்லாம் ரொட்டரஸ்க்குலாம் வருது. அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஸ்ட் அப்படின்னு கடகடான மழை பெய்யுது திடீர்னு. ஓகேவா, த மான்சூன் வின் ஸ்ட்ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் த இந்தியன் லேண்ட்மாஸ் அண்ட் டிவைட்ஸ் இன்டு 2 branches. ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா அந்த மான்சூன் வின்ஸ் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வரும், இந்த பக்கம் இப்படி வரும். கரெக்டாக. ஸோ கரெக்டாக நம்ம இந்தியாவோட லேண்ட்மாஸ். ஓகே, இந்தியா லேண்ட்மாஸ் வந்து பட்டுட்டு அது பட்டக்கப்புறம் தான். ஸோ இந்த பக்கம் பட்டக்கப்புறம் இந்த கன்னியாகுமரிக்கு. ஸோ இந்த கரெக்டாக இந்த பக்கம் பட்டக்கப்புறம் அது 2ஆக டிவைட் ஆகும். ஓகேவா, ஒன்று இந்த பக்கம் போவோம், இன்னொன்று ஒன்று வந்து இந்த பக்கம் வரும். ஓகேவா, ஸோ இந்த பக்கம் போகுதுல, நான் தெளிவாக போடலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கேன், அந்த த மான்சூன் சைஸ் அகேன்ஸ்ட் த சதர்ன் டிப் ஆஃப் இந்தியன் லேண்ட்மாஸ். சதர்ன் டிப்னா கீழே சதர்ன் டிப் சவுத் சதர்ன் டிப். ஸோ கீழே பட்டு. ஸோ இந்த பக்கம் விண்டு வரும், இந்த பக்கம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் ஒரு விண்டு, இந்த பக்கம் ஒரு விண்டு. அப்போது நம்ம கீழே இருக்க பாடு தொட்டு இந்த பக்கம் ஒரு ஃப்ளோ ஆஃப் விண்டு போகும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃப்ளோ ஆஃப் விண்டு போகும். அதான் இட்ஸ் கெட்ஸ் டிவைடட் இன்ட்டு 2. ஓகேவா, ஃபஸ்ட்டு விண்டு வந்து உனக்கு வந்து எது வழியாக போகுது, அரேபியன் சீஸ். அப்போ வந்து அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அரேபியன் சி பிரான்ச்னா அதோட பார்ட். கரெக்டாக. ஸோ இங்கேருந்து தான் போகுது. அப்போ அரேபியன் சி வழியாக நம்ம போகுது. அப்போ வந்து அது அரேபியன் சி பிரான்ச்னு சொல்கிறாங்க. இன்னொரு இது எப்படி போகுது, இது ஃபுல்லாக பே ஆஃப் பெங்கால். அப்போது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, இந்த மான்சூன் வந்து சதர்ன் டிப் கீழே இந்தியாவோட கீழே பட்டு 2ஆக பிரியுது. ஒன்று அரேபியன் சி பிரான்ச், இன்னொன்று இந்த பக்கம் போகிறது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். தி அரேபியன் சி பிரான்ச் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் gives heavy rainfall to the west coast of India. ஸோ அரேபியன் சி பிரான்ச் வந்து அதிகமாக ரெயின்ஃபால் எங்கே கொடுக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்ட் கோஸ்ட். ஓகேவா, வெஸ்ட் கோஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் மும்பை டு கேரளானா ட்ரிவாண்ட்ரம். ஓகே ஓகே இட்ஸ் லொக்கேட் இந்த விண்ட்வார்ட் டைரக்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் கட்ஸ். ஏன் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து இந்த மான்சூன் எல்லா இடத்துல தவிர ஏன் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து அதிகமாக மழை கொடுக்குதுன்னா, பிகாஸ் மான்சூன் வந்து இப்படி தான் வருது. ஓகேவா, அப்போ க்ளவுட்ஸ் உடனே உருவானா கூட ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு இங்கே தான் அடிக்கும், அதுக்கப்புறம் தான் க்ளவுட்ஸோட டென்சிட்டி கம்மியாக உள்ளே வரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு எப்போவுமே சைக்ளோன் சரி க்ளவுட்ஸ் மழை இருந்தாலும் சரி, அது எப்போவுமே அந்த ஒரு லேண்டில் ஒரு சீலேருந்து லேண்டுக்கு வருதுன்னா ஃபஸ்ட்டு கோஸ்டல் ஏரியாஸ் தான் அடிக்கும். அப்போ இந்த பக்கம் வரனால வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் தான் வந்து அந்த வெஸ்டர்ன் காஸ் அந்த ஏரியாஸ் இருக்குல்ல, அதான் வந்து அந்த மான்சூன் விண்ட் வந்து பேரலாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் விண்ட் இப்படி வந்துட்டு இருக்குன்னா இந்த இது அப்படியே பேரலாக இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி இங்கே க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இது இங்கே தான் அடிக்கும், இந்த இடத்த ஃபுல்லாக தான் அடிக்கும், கேரளா சரி கர்நாடகா சரி. அதனால தான் இங்கே அடிச்சக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக மழையோட தீவிரம் வந்து கம்மியாகும். ஃபஸ்ட்டு வந்து உனக்கு வந்து அந்த கோஸ்டல் ஏரியாஸ் தான் அடிக்கும். ஓகேவா, அப்போ இந்த அரேபியன் சி பிரான்ச் வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் தான் அதிகமாக மழை கொடுக்கும். ஏன்னா இந்த வெஸ்ட் கோஸ்ட் வந்து இந்த அரேபியன் சி பிரான்ச்சுக்கு பேரலாக இருக்குது. ஸோ இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் இப்படி போகுது, ஸோ பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, தி அதர் பார்ட் விச் அட்வான்சஸ் டுவர்ட்ஸ் த நார்த் இஸ் சப்செக்டட் பை த ஹிமாலயன் மவுண்டன்ஸ் அண்ட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் இந்த நார்த். ஸோ இந்த மாதிரி போகுதுன்னா இங்கே மட்டும் இல்லை, இப்படி கூட விண்ட்ஸ் போகும். ஓகேவா, அப்போ இங்கே ஹிமாலயன் மவுண்டன் இருக்கிறதுனால அந்த விண்டெல்லாம் அங்கே ட்ராப் ஆகி நார்த்லேருந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஹிமாலயன் மவுண்டன் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்படி இருக்குன்னா நம்ம விண்ட் வந்து இப்படி போகுது. ஓகே, அந்த ஹிமாலயன் மவுண்டன் வந்து ஹைட்டாக இருக்குது. ஓகே, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அப்போ அந்த க்ளவுட்ஸில் வந்து அந்த மவுண்டன் மேலே பட்டு ரிவர்ஸ் அடிக்கும். ரிவர்ஸ் அடித்து அந்த நார்த் பார்ட்ஸில் வந்து அதிகமாக மழை பொழிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, as Aravalli mountain is located parallel to the wind direction, Rajasthan and east and western parts don't get that much of rain. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் எடுக்கிறேன். நான் நம்ம தனித்தனியாக படித்தா நமக்கு புரியும். ஓகேவா, ஸோ அரவல்லி ரேஞ்ச் வந்து உனக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. அரவல்லி ரேஞ்ச் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போது அந்த மான்சூன்ஸ் வந்து கரெக்டாக எப்படி தானே வரும். ஸோ நான் முன்னாடியே இங்கேருந்து தான் போட்டிருப்பேன் கீழேருந்து.
இப்படிலாம் எல்லா இடத்துலேருந்தும் வரும். இந்த பக்கம் டைரக்ஷன் இந்த பக்கம் ஃபுல்லாக வரும். அப்போது இந்த பக்கம் வரனால அந்த அரைவெளி ரேஞ்ச் வந்து இந்த விண்டுக்கு வந்து பேரலாக இருக்குது. அப்போது அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட், கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அந்த ரேஞ்சு. அந்த ரேஞ்சாக இந்த குரூப் ஆஃப் மவுண்டன்ஸ் அந்த மவுண்டனில் பட்டு திரும்பி கடலுக்கே ரிவர்ஸ் அடிக்கும். அதனால ராஜஸ்தான் அந்த ஈஸ்ட் பார்ட்ஸில் வந்து அதிகம் வந்து சவுத் வெஸ்ட் மவுண்டன்ஸில் அதிகமாக ரேஞ்ச் கிடைக்காது. ஓகே, அரவலி மவுண்டன் வந்து இந்த விண்டுக்கு வந்து பேரலாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கனால இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண் இப்படி போயிட்டே இருக்குது. ஓகே, ஒரு பெண் வந்து இப்படி போயிட்டே இருக்குது. அப்போது திடீர்னு வந்து கை இப்படி வச்சுன்னா அது என்ன ஆகும், சில டைம் பவுன்ஸ் ஆகி ரிவர்ஸ் அடிக்கும். ரிவர்ஸ் அடித்து இங்கே இப்படி போயிடும், விழுந்துடும். அப்படி இல்லைனா பவுன்ஸ் ஆகி உடனே கீழே விழுந்துடும். கரெக்டாக. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த மவுண்டன் வந்து அந்த மான்சூன்ஸை ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணுது. அதனால் அந்த மவுண்டன் பின்னாடி இருக்கிற ராஜஸ்தான் ஈஸ்ட் பார்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து மழை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் எது சொல்லியிருக்க, இந்த பக்கம் வருது. இப்போ நான் பார்த்தது வந்து இது ஃபுல்லாக அரேபியன் சி பிரான்ச். இப்போ இந்த பக்கம் வருது ஃபுல்லாக பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஸோ பிஓபி பிரான்ச். ஓகே, இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் மியான்மர். அப்போது இங்கேருந்து மட்டும் வராது, இது ஃபுல்லாக இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த இடத்துல இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து என்னது அந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போது இது வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா வழியாக ட்ராவல் பண்ணி மியான்மர் வழியாக வந்து ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியா இந்த பக்கம், மியான்மர் வந்து இந்த பக்கம். ஓகே, the wind is trapped by a chain of mountains, namely Karo, which are mainly responsible for the heaviest rainfall located in Meghalaya. Meghalaya வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்கிறாங்க. ஏன் மெகாலயா வந்து சவுத் வெஸ்ட் மவுண்ட்ஸில் அதிகமாக ரெயின்ஃபால் பெய்யுதுன்னா பிகாஸ் ஒரு செயின் ஆஃப் மவுண்டன்ஸ், அதாவது காசியன் ஜெயின்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு செயின் ஆஃப் மவுண்டன்ஸ். ஸோ மவுண்டன்ஸ் இப்படி இருக்குது. ஓகேவா, அந்த வின்ஸ் அந்த க்ளவுட்ஸில் வந்து அந்த மவுண்டன்ஸ் மூலிமா பிளாக் ஆகி மெகாலயா, ஸோ நாங்கள் சொன்ன ஹிமாலயாஸ் வந்து இந்த இது பிளாக் பண்ணி அது அப்படியே ரிவர்ஸ் அடிக்குமா அந்த இடத்துல ஃபுல்லாக மழை பெய்யுது. அதே கான்செப்ட் தான் அரேபியன் சி பிரான்ச்சுக்கு வந்து ஹிமாலயாஸில் மெகாலயா அந்த குரூப் ஆஃப் மவுண்டன்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க கேரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த கேரோ மவுண்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸோ இந்த மான்சூன் வின்ஸ் அந்த க்ளவுட்ஸில் வந்து இந்த மலை மேலே பட்டு அப்படியே இந்த மெகாலயா வந்து ஃபுல்லாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, later on this wind travels to the west, which results in the decrease in rainfall from east to west. Overall, under this 75% of Indian rainfall is received from this monsoon. இந்தியாவிலேயே 75%, ஓகே 75% ரெயின்ஃபால் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலிமா நமக்கு கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபார் யோர் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதே வந்து வில் பி கெட்டிங் 40 minutes. ஸோ இந்த வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா லேட்டிடியூட், ஆல்டிடியூடில் வந்து அந்த லேப்ஸ் ரேட் இருக்குது, அது வெரி இம்பார்ட்டன்ட் 2 marks, அது படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட், தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் 2 marks படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி, அந்த ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக மான்சூன் விண்டு, ரிலீஃப், மான்சூன் கூட சில டைம் அவங்களுக்கு பப்ளிக் புக்கிங் சைடில் கேட்டால் ரைட் அபவுட் மான்சூன் வின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மான்சூன்ஸ் வந்து மான்சூன்ஸை பற்றி எழுதுங்க, அதோட கிளாசிஃபிகேஷன் பற்றி எழுதுங்க. சப்போஸ் 5 marks கேட்டாங்கன்னா ஒரு 3 points ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் 3 points ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் மான்சூன், அந்த மான்சூன் வின் அப்படின்னு சொல்லி 3 points, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 points வர மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்விஷ் வெதர் அண்ட் கிளைமேட்டு. அடுத்து வந்து மான்சூன். ஸோ இதெல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்க, மான்சூன்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. சீசன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 marks. அண்ட் ஆல்சோ சவுத் வெஸ்ட் மான்சூன், இது நல்லா படிங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. குவார்ட்லேயும் சரி, ஹாஃப்லேயும் சரி, பப்ளிக்லேயும் சரி, சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. நல்லா துறவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக இது பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் ஸ்டடிங் 25. ஓகேவா. சோஷியல் சைக்கிள் டெஸ்ட் நம்பர் 1. ஓகேவா. ஜஸ்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஸ்டார்ட் சென் 25 சேனல் சார்பாக சோஷியல் சைக்கிள் டெஸ்ட் நம்பர் 1 உங்களுக்கு வந்து அன்புடன் நான் வந்து கண்டக்ட் பண்ண எனக்கு வந்து எப்படி சொல்ல, ஐ ஹேவ் தட் கிரேட் ப்ரிவிலேஜ். ஓகேவா. ஸோ சைக்கிள் டெஸ்ட் நம்பர் 1 என்னைக்கு உங்களுக்கு வந்து நடக்கும்னா, டுடே இஸ் செப்டம்பர், வாட்ஸ் த டேட் ஆஃப் டுடே? டுடே இஸ் செப்டம்பர் 26, கரெக்டாக. இந்த சைக்கிள் டெஸ்ட் நம்பர் 1
உங்களுக்கு எப்போ நடக்கும்னா செப்டம்பர் 27 நாளைக்கே நடக்கும். பதறாதீங்க, போர்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் இவ்வளோ தானா அப்படின்னு. பிகாஸ் டுடே யூ ஃபினிஷ் யர் சோஷியல் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ சைக்கிள் டெஸ்ட்னால உங்களுக்கு வந்து 1, 2, 3 அந்த மேக்ஸிமம் 3 லெசன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு சைக்கிள் டெஸ்ட் தான். ஓகே. ஸோ சார் நாளைக்கு உங்களுக்கு எந்த லெசன்னா ஜியாகிரஃபி யூனிட் 1 fully. Geography unit 1 fully. Geography unit 1. You can just write the blueprint. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஒவ்வொரு லெசன் முடிக்க அந்த ஒரு லெசன் என்ன படித்ததான் ஒரு நாள் முடிச்சிங்க அந்த மாதிரி முடிக்க யூல் பி கெட்டிங் மோர் டைம்ஸ். ஓகேவா? அந்த ஹாஃப்லி பப்ளிக்கில் இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ண மட்டும்தான் டைம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்னதாக படிக்க கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக படித்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ பிரிண்ட் ரோமன் நம்பர் 1 Phillips. ஓகே, Phillips 10 choose 20. Phillips வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ் கேட்பேன். யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. நீங்கள் கேட்கலாம் ஃபிலிப்ஸான புக் பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிலிப்ஸே இல்லையே, புக் பேக்கில் இல்லையா? ஓகே, ஃபிலிப்ஸே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் கேட்கலாம்? நான் வில் பி ஆஸ்கிங் இன்சைட் த லெசன். பிகாஸ் உங்களுக்கு பப்ளிக்கில் கொஷின் பேப்பர் வந்து உள்ளே இருந்து தான் கேட்பாங்க. நான் மெயினான டாபிக் எதுலேருந்து கேட்பேன் நான் சொல்லிடுறேன். ஸோ தட் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டடி. ஓகே, மெயினான டாபிக் எதுனா இந்தியா சப்கான்டினென்ட் தெரியுதா? மார்க் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் எக்ஸ்டன் இது நான் ஃபுல்லாக கேட்பேன். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இது நான் ஃபுல்லாக கேட்பேன். தென் இந்த நார்த்தன் மவுண்டன்ஸ், ஹிமாலயாஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதில் இருந்து நான் எது வேணாலும் நான் கேட்பேன். பிகாஸ் திஸ் இஸ் an 8 mark கொஸ்டின். நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நீங்கள் அதுலேருந்து படிக்கிறதா நீங்கள் திரும்பி கேட்க போகிறீங்க. த கிரேட்டர் ஹிமாலயாஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டேஷ். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு கேட்பேன். ஓகேவா? அந்த நார்த்தன் மவுண்டன்ஸ் ஃபுல்லாக Himalayas in the Purvanchal Hills, importance of Himalayas, the Great Northern Plains, இந்த பாபார் பிளேன் படிச்சுக்கோங்க, பாங்கார் பிளேன், காதார் பிளேன்ஸ். ஓகே, டெல்டா மட்டும் தான், ராஜஸ்தான் பிளேன்ஸில் வேண்டாம், டெல்டா மட்டும். கங்கா பிளேன்ஸ் படிச்சுக்கோங்க. பெனின்சுலா பிளாட்டியூஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, எதுவுமே வேண்டாம். டெக்கன் பிளாட்டியூ படிச்சுக்கோங்க, தெரியுதா? டெக்கன் பிளாட்டியூ படிச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். நான் கண்டிப்பாக இல்லை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஓகே, 1 கொஷின் வரும், 2 கொஷின் வரும். வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் 2 கொஷின்ஸ். அடுத்தது வந்து கோஸ்டல் பிளெயின்ஸ் ரெண்டுத்துலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நான் சொல்லிட்டேன், இந்த மூணுத்துலேருந்து 3 கொஷின், 4துலேருந்து உங்களுக்கு 3 கொஷின் வந்து நான் சொல்லிட்டேன். ஐலாண்ட்ஸ் ரொம்ப ஈஸி. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸு, லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ், இந்த பிட் ஐலாண்ட்ஸ் இந்த பிளாக் கலரில் இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 வகையான ஐலாண்டு. இண்டஸ் ரிவர் சிஸ்டம், ஓகே, கங்கா ரிவர் சிஸ்டம். ஆல்சோ பிரம்மபுத்திர ரிவர் சிஸ்டம், பெனின்சுலா ரிவர் டெஃபினிஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் நான் கேட்பேன். இது வரைக்கும் தான் ஈஸ்ட் வெங் ரிவர்ஸ், அது வரைக்கும் நான் கண்டிப்பாக ஒரு கொஷின் நான் கேட்பேன். அண்ட் ஆல்சோ இந்த இதுலேருந்து அந்த விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் அமௌங் த பெனின்சுலா ரிவர்ஸ் அப்படி நான் கண்டிப்பாக கேட்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் காவேரி ரிவர் நான் கேட்பேன். ஓகேவா? காவேரி ரிவர் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்த டாபிக்ஸ் வந்து சம்மர்லேருந்து நான் வந்து சுருக்கி வந்து கேட்பேன். சம்மர்லேருந்து உங்களுக்கு வந்து 2 கொஷின் வச்சுக்கோம். சம்மர்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் 2 கொஷின் கேட்பேன். நான் திரும்பி சொல்கிறேன், இந்த ரிவர்ஸ் நான் கொஞ்சம் ஒழுங்காக சொல்ல லிசன். கங்கா ரிவர் சிஸ்டம், ஐலாண்ட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. கங்கா ரிவர் சிஸ்டம், அதே மாதிரி பிரம்மபுத்திர ரிவர் சிஸ்டம், பெனின்சுலா ரிவர்ஸ் டெஃபினேஷன்லேருந்தே ஒரு கொஷின் வந்துடும். அதே மாதிரி ஈஸ்ட் வெங் ரிவர்ஸ்லேருந்து எந்த ரிவர் வந்து அது இது இப்படி கூப்பிடுவாங்க, எந்த ரிவரை வந்து என்னது கொள்ளேறு. ஸோ கொள்ளேறு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் சிஸ்டம் லொக்கேட்டட் இன் டெல்டா ரீஜன்ஸ் ஆஃப் த டேஷ் ரிவர் அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்பேன் ட்விஸ்ட் பண்ணி. ஸோ இந்த 3 நாளில் தரவை பார்த்துக்கோங்கன்னா ரிவர்ஸ் வந்து இட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபில்லப்ஸ் கேட்பேன்.
ஃபார் ஃபிலிப்ஸ் 20 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு 5-6 கொஷின் சொல்லிட்டேன், இல்லைன்னு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் இது பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் 5-6 கொஷின் தான் இப்போ நான் சொன்னேன். பென்சில் சிலபஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும், தமிழ்லேருந்து 2 கொஷின் வந்துடும், இதுலேருந்து அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொன்னல. ஸோ அந்த மாதிரி அதை தவிர்த்து நான் மார்க் பண்ணி தந்தேன், அதை மட்டும் தான் ஃபிலிப்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 2. சூஸ் 10 into 1 is equal to 10. சூஸ் எவ்வளோனா 10 into 1 is equal to 10. உங்களுக்கு புக் பேக், அதாவது நம்ம புக் பின்னாடி இருக்குல்ல, புக்குக்கு பின்னாடி இருக்குல்ல, புக் பின்னாடி சூஸில் இருந்து I'll be asking only 4 questions. புக் பேக் சூஸில் இருந்து I'll be asking only 4 to 5 questions. The rest of the questions உங்களுக்கு சூஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே, பிகாஸ் சூஸ் நீங்கள் வந்து படிக்கணும்ல. சூஸ் வந்து நான் எதில் கேட்பேன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் மார்க் பண்ணிக்கோங்க. மேஜர் ஃபிசியோகிராஃபி டிவிஷன்ஸ் நார்த்தன் மவுண்டன்ஸ் ஃபுல்லாக, அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஃபுல்லாக, கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ் அண்ட் டில் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஸோ இந்த ஹிமாலயாஸ் பற்றி இந்த 8 மார்க்ஸ் இருக்குல்ல, இந்த மேஜர் டிவிஷன்ஸ் அதிலேருந்து இது வரைக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். அந்த ஹிமாலயாஸ் பற்றி தான், அதில் இந்த மட்டும் தான் உங்களுக்கு வந்து 5 இல்லை 6 சூஸ் வரும். அதுலேருந்து வேறு எதுவுமே சூஸ் நான் கேட்க மாட்டேன். நல்லா இது பண்ணிக்கோங்க. ஹிமாலயாஸ் அந்த ஸ்டார்டிங், அதாவது மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் ஃபிசியோகிராஃபிக் இந்தியா, அதிலிருந்து ஃபுல்லாக அந்த ஹிமாலயாஸ் பற்றி தான். இங்கே பாருங்கள், இந்த பேஜ் மட்டும் தான். ஓகே, இந்த பேஜ் மட்டும் தான். அதுவும் நான் அந்த எந்த இயரில் இது பண்ணாங்களா, இயர் நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு இயரை பற்றி பிடிக்காது. 1965 உருவாக்குனாங்களா, 1970 உருவாக்குனா, அது பிடிக்காது. இயர் நான் கேட்க மாட்டேன், டோன்ட் வரி. அதே மாதிரி கிலோமீட்டர், இப்போ 200 கிலோமீட்டர் இருந்தது, 200 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது. இந்த ஹிமாலயாஸோட ரேஞ்ச் வந்து 25 கிலோமீட்டர் வைட். அந்த மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். அது எங்கே ஒரிஜினேட் ஆச்சு, எப்படி ஆச்சு, அப்படி தான் நான் உங்களுக்கு கேட்பேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த இயரோ இல்லை இவ்வளோ மீட்டர்ஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் நான் கேட்க மாட்டேன். ஓகே, இந்த பேஜ் இது 2 ஏரியா லைன் தான், படிக்க மாட்டிங்களா? அதே மாதிரி இங்கேயும் இவ்வளோ ஒன்று தான் இருக்குது. டூ யூ நோ மேத்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க, டூ யூ நோ பாக்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க, நான் கேட்பேன். ஓகே, இந்த ஹிமாலயாஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் வரைக்கும் தான். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் இருந்தால் ஒரு கொஸ்டின் வந்துடும். 1 question from the importance of Himalayas. The other 4 to 5 questions இதில் தான் நான் கேட்பேன். ஓகேவா, வெரி வெரி ஈஸி. this is for the Roman number 2. Roman number 3, answer in short. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எழுதுகிற வீடியோட டியூரேஷன் தான் அதிகமாக போகுது. நான் அப்புறம் மார்க் சொல்கிறேன். ஆன்சர் இன் டீட்டெயில். Do write a essay in words more than 160. Okay, அதாவது answer in short answer questions. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்குது? கிவ் ரீசன், டிஸ்கியூஷ் ஆல்சோ இன்க்ளூடட். ஓகே, 5 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் வந்து 2 8s are 16. சாரிடா, 2 8s are 16. ஸோ நீங்கள் எழுதிய 2 8s are 16. 5 ஷார்ட் ஆன்சர் அங்கே வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து இருக்குது. ஓகே, ஸோ புக் பேக்கில் இருந்து I'll be asking any 4 short answer. புக் பேக்கில் இருந்து I'll be asking give reason, distinguish included, any 4 short answer நான் கேட்பேன். மீதி 4 ஷார்ட் ஆன்சர் நான் எதுலேருந்து கேட்பேன்னா I will be asking மீதி 4 ஷார்ட் ஆன்சர் நான் எதுலேருந்து கேட்பேன் அப்படின்னா இந்த இது இல்லை ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், மகாநதி ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மகாநதி, கொட்வரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி, கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும். ஓகேவா, I'll be asking the 4 questions. ஓகேவா, இதிலிருந்து இது வரைக்கும் தான். இந்த இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து I'll be asking 4 questions. ஓகே, உங்களை 4 question தான். 2 10s are நான் 20 நான் உங்களுக்கு போடுறேன், பிரச்சனையே கிடையாது. 2 10s are 20. 4 கொஸ்டின் இருந்தால் உங்களுக்கு புக் பேக்கில் இருந்தால் 4 தான். இல்லை எல்லாத்துலேருந்து உங்களுக்கு 4 தான் வரும்.
மேபி 6 கொஷின் இதுலேருந்து வரும். அப்போ 1 2 3 4 5 6 6 6. ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின், குட்வாலேருந்து ஒரு கொஷின், கிருஷ்ணாலேருந்து ஒரு கொஷின், காவிலேருந்து ஒரு கொஷின், நர்மதா, தப்தி அண்ட் இதை நான் கம்பைன் பண்ணி நான் கேட்பேன். ஓகேயா? ஸோ 6 கொஷின் ஈக்குவல் ஆகிடுச்சா? ஸோ இதுலேருந்து நான் சொல்லிட்டேன், இதுலேருந்து ஒரு கொஷின், இதுலேருந்து ஒரு கொஷின் படிக்க வேண்டியது மேலே உங்கள் வேலை தான். ஓகேயா? திஸ் இஸ் ஃபார் த 2 marks. டீட்டெயில் கொஷின்ஸ்க்கு வந்து நான் இங்கே எழுதுகிறேன். டீட்டெயில் கொஷின்ஸ் வந்து 5 4s are 20, 5 4s are 20. ஓகே, இந்த டீட்டெயில் கொஷின் I'll be asking a bit twisted. நினைக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே, புக்குலேருந்தே பாதி இதை படிக்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி படிக்க? நீங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புக்குலேருந்து நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் படித்தா, இப்போ முதல்ல உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்த புக்கின் சைட்லேருந்து நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தாதான் உங்களுக்கு ஹாஃப் இயரில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் படிக்கிறது வந்து நீட்டாக டெஸ்ட் எழுதுங்க. நீட்டாக ஒரு நீட் பேப்பரில் வந்து டெஸ்ட் எழுதிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்கார்டில் ஏதாவது நான் குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன், எனக்கு அதில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த டெஸ்ட் பேப்பர் தொலைச்சிடாதீங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் நான் வந்து புக் இன்டீரியரில் தான் உங்களுக்கு கேட்டிருப்பேன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஐ பி ஆசிங் ஃப்ரம் த புக் இன்டீரியர் ஒன்லி. ஸோ அந்த பேப்பரை தொலைச்சிடாதீங்க. எக்ஸாம்க்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணால் போதும். ஓகே, ஆன்சர் இன் டீட்டெயில். ஆன்சர் இன் டீட்டெயில். தேர்ட் கொஸ்டின். ஓகே, 5 4s are 20 வேணா. Okay, 4. Okay, no issues. Third question. Give a detailed account on the basin of Ganga. Okay, va. Third question கேப்பா. Second question. Give an account on the major peninsular rivers of India. First question. Explain the divisions of North Mountains and importance of India. First ரெண்டு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு வந்து I want 5 headings, 5 subheadings. ஓகேவா? 5 subheadings எனக்கு இருக்கணும். 5 எனி subheadings, அது ரிவர் ஆர் சரி, ஈஸ்ட் கோஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், அது எப்படி இருந்தாலும் இருக்கணும். பட் ஐ வாண்ட் எனி 5 subheadings. அந்த 5 subheadingsல ஈச் subheading should have minimum 3 points. மினிமம் 3 points. அப்போது 3 5s are 20. எனக்கு வந்து 20 points. ஒரு டீட்டெயில் ஐ ஹவ் வாண்ட் 20 points. ஓகே, ஒரு subheadingனா எனக்கு வந்து ஓகே, நோ இஷ்யூஸ். அப்போ வந்து உங்களுக்கு 5 subheadings இருக்குல்ல, அதில் எனி 3 subheadingsல வந்து யூ ஹேவ் டு ரைட் 3 points. எனி 2 subheadingsல வந்து நீங்கள் கேன் ரைட் 2 points. போதுமா? 5 subheading வேணும். இந்த ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் மட்டும் நான் சொன்னேன். நார்த் அண்ட் மவுண்டன்ஸ்க்கும் பெனின்சுலர் ரிவர்ஸ்க்கு 5 subheadings எனக்கு வேணும். அந்த 5 subheadingsல ஏதாவது 3 subheadings வந்து நீங்கள் 3 பாயிண்ட் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது 2 subheadings வந்து நீங்கள் எனக்கு வந்து 2 பாயிண்ட் எடுத்து எழுதலாம். இப்போ நர்மதானா 3 பாயிண்ட் எழுதுங்க, தப்தினா 3 பாயிண்ட், அதே மாதிரி காவேரினா 3 பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து என்னது கிருஷ்ணானா 2 பாயிண்ட், கோட்வாரினா 2 பாயிண்ட், அந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும். ஓகே, 5 subheadingsல 3 subheadingsல வந்து எனக்கு வந்து 3 பாயிண்ட் எழுதணும், 2 subheadingsல வந்து 2 பாயிண்ட் எழுதணும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, திஸ் இஸ் ஃபார் த டீட்டெயில். நெக்ஸ்ட்டு, ரைட் எஸ்ஏ இன் வேர்ட்ஸ் ஆர் மோர் தேன் 100. அதாவது திஸ் இஸ் ஃபார் த 8 mark question. 8 mark question I'll be giving in 10 2s are 20. 10 2s are 20. ஸோ 8 mark questions வந்து நீங்கள் கேட்கலாம். இப்போ எல்லாமே கொடுத்துரு 8 marks உள்ளேருந்து தான் நீங்கள் கேட்பீங்களா? ஆனால் அதான் கிடையாது. 8 marks கொஷினும் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு 2 கொஷின் தான் 8 marks. 8 marks நீங்கள் 10 marks போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் எங்கள் எக்ஸாமில் ஒழுங்காக எழுத முடியும். பேராகிராஃபில் இருக்க ஃபஸ்ட்டு 2 கொஷின் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின், திஸ் வில் பி your 2 10 marks. ஓகேவா? 2 10 marks, ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் கொஷினும். ஓகேவா? இதான் வந்து உங்களோட 2 10 marks இருக்க போகுது. 10 marks பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் அ ஸ்ட்ரக்சர். 10 marksல 8 to 9 subheadings. ஓகே, 8 to 9 subheadings. எனக்கு வந்து 8லேருந்து 9 subheadings இருக்கணும். each subheadings should have 3 points. அந்த 3 point கூட நீங்கள் வந்து 4th point என்ன நீங்கள் சேர்க்கணுன்னா எக்ஸாம்பிள், அப்படி இல்லைன்னா அந்த மேஜர் ராக்ஸு, அப்படி இல்லைன்னா அந்த ரிவருக்குனா ரிவரோட எக்ஸாம்பிள், அந்த மவுண்டனோட எக்ஸாம்பிள், அந்த மவுண்டனில் இருக்கிற ராக்னா அந்த ராக்கோட எக்ஸாம்பிள். ஸோ அது வந்து அது நீங்கள் 4th பாயிண்டில் மென்ஷன் பண்ணணும். அப்போ வந்து 8 subheading should have 4 points. எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 subheadings அது இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் த 10 marks. ஓகே, உங்களுக்காக வந்து நான் ரொம்ப எக்ஸ்டெண்டாக நான் போவேன்னா 10 1s are 10 போடுறேன்.
ஒரு 10 மார்க் கேட்குறேன். ஒரு லெசனுக்கு ரெண்டு 10 மார்க் வந்து அதிகம் தான். பட் 10 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 8 to 9 சப்ஹெட்டிங்ஸ். 9 இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஈச் சப்ஹெட்டிங் should have 3 points. ஓகேவா? இப்போ ஹிமாலயாஸ் அப்படின்னு இருக்குன்னா அந்த ஹிமாலயாஸ் நீங்கள் 3 பாயிண்ட் போடணும். நீங்கள் கேட்குறேன் புக்லேயே வந்து எனக்கு வந்து 6 பாயிண்ட் தான் இருக்குது, மீதி 2 பாயிண்ட் எங்கே போவேன்? பாருங்கள், அந்த கொஸ்டின் நல்லா படித்து பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஹிமாலயாஸோட அந்த ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க, அந்த டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து ஹிமாலயாஸோட அந்த கனெக்ஷன்ஸ், அது எங்கே போய் இதாகுது, எப்படி இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களே ஸ்ப்ளிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு வந்து மினிமம் 8 to 9 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கணும். ஓகே, மேக்ஸிமம் விஷ் யோர் விஷ். அதே மாதிரி 3 சப்ஹெட்டிங்ஸில் வந்து அந்த 8 to 9 சப்ஹெட்டிங்ஸ் வந்து எனக்கு வந்து ஈச் சப்ஹெட்டிங் should have 3 to 4 points. அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னா எக்ஸாம்பிள் என்ன ராக்ஸ், எக்ஸாம்பிள் இல்லைனா நோ இஷ்யூஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் இல்லைனா நோ இஷ்யூஸ். பட் வந்து எனக்கு வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி கம்பல்சரி. திஸ் இஸ் ஃபார் த 10 marks. Now we'll calculate the marks. 40. So 20 and also ஒரு 20. 40. So 20 you'll get 40. அதே மாதிரி இங்கே ஒரு 10. So you'll be writing the exam total for 60 marks. 60 marks for one lesson is very big. நான் 50 தான் ஞாபகம் வைக்கணும். பட் நான் எக்ஸ்ட்ரா ஏன் வைக்கணும்னா I'll be asking for the book interior. இப்போது இந்த 60 மார்க்ஸ் இருக்குது. 60 மார்க்ஸில் உங்களுக்கு வந்து அரவுண்ட் ஒரு 35 to 37 மார்க்ஸ் வந்து புக் இன்சைட் நான் கேட்பேன். 35 to 37 மார்க்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புக் இன்சைட் தான் நான் கேட்பேன். 35 to 37 மார்க்ஸ் புக் இன்சைட். பிகாஸ் நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ லெசன் இவ்வளோ அந்த லெசன் நல்லா உங்களால் அந்த லெசனை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண முடியும். பட் அட்லீஸ்ட் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து அந்த டீட்டெயிலோ ஜூஸோ படித்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தேன்னா அதை சொல்கிறேன், த நார்த் எக்ஸ்டென்ட் சவுத் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரிலாம் இந்த லென்த் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இப்போ த சவுத்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த மெயின் லேண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கேப் ஆஃப் காம்ரியான். அப்போ த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின் லேண்ட் இஸ் டேஷ்னு கேட்வேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறனால அந்த இம்பார்ட்டன்ட் அந்த பிளாக் லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான், அதனால தான் வந்து அந்த லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்படி டெஸ்ட் வைக்கிறேன். அப்படி இல்லை நான் புக் பேக் மட்டும் நீங்கள் படித்தா வந்து உங்களால் பப்ளிக்கில் வந்து யூ கான் ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ். பப்ளிக்கில் வந்து இந்த ஒரு 15 to அட்லீஸ்ட் ஒரு 15 மார்க்ஸ் அதை வந்து புக்கிங் சைட்லேருந்து கேட்பாங்க. ஓகேவா? சில டைம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் 20 மார்க்ஸ் கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். சென்டர் மோல்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்லாம் நீங்கள் படிக்கிறோட நீங்கள் ஃபுல் லெசன் நீங்கள் தரவு பண்ணிக்கணும். பட் கொஞ்சம் இந்த மிடில் லேர்னர்ஸில் அந்த ஆவரேஜ் லேர்னர்ஸில் இருப்பீங்களா, அவங்களுக்காக இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தரேன். ஓகே, இந்த மாதிரி எந்த யூடியூப் சேனல் வந்து இந்த மாதிரி லெசன் நடத்திட்டு உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, கொஸ்டின் பேப்பர்லாம் நான் தரேன், புக்கின் சைடு எப்படி படிங்க, இந்த மாதிரிலாம் எந்த யூடியூப் சேனல் சொன்னதில்லை. ஓகே, நம்ம ஸ்டார்ட் டைம் 25 தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நல்லா படித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, அதே மாதிரி இந்த 2 கொஷின் 3 கொஷின் ஓகேவா? சாரி 4. ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு ஆன்சர் இன் டீட்டெயில் வந்து 4 நான் கொடுத்துருக்கேன். ஐ சேஞ்ச் டு 3 பிகாஸ் 4 வந்து உங்களுக்கு நான் நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். இல் ஹாவ் டு 55 மார்க்ஸ். ஓகேவா? ஓகே, ஹாப்பி. மார்க்ஸ் நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். மெயினாக சூஸ் ஃபில்லப்ஸ் ஆன்சர் த ஃபாலோயிங், அதான் உங்களுக்கு மெயினான மார்க்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு 25 மார்க்ஸ் தான் இருக்கும், டீட்டெயிலும் இந்த பேராகிராஃபும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஆல் த பெஸ்ட். ஸோ ஃபில்லப்ஸ் வந்து 20, சூஸ் வந்து 10, ஆன்சர் இன் ஷார்ட் வந்து எவ்வளோ 2 10s are 20, 10 கொஷின் 20 மார்க்ஸ்க்கு. ஆன்சர் இன் டீட்டெயில் 3 5 மார்க் வந்து 15க்கு. அதே மாதிரி 8 மார்க்ஸ் கொஷின் அவங்க 10 மார்க்ஸாக மாற்றிருக்காங்க. ரைட் அண்ட் எஸ்ஸே மோர் தென் 110 வேர்ட்ஸ். நான் சொன்னல எப்படி எழுதணும் 10 மார்க்ஸ்லாம் 89 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கணும். ஈச் சப்ஹெட்டிங்ஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 4th பாயிண்ட் எக்ஸாம்பிள் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூ ஹேவ் டு கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் யோர் எக்ஸாம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் இந்த வீடியோ நான் வந்து மைண்ட் அப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா படித்து மார்க் வாங்கன்னு தான் சொல்லி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வந்து செக்ரிகேட் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே, ஏன்னா நான் வாரம் லெசன் பண்ண நடத்திட்டு நான் போயிட்டே இருப்பேன் வியூஸ்க்காக. பட் நீங்கள் நல்லா படித்து மார்க் வாங்கன்னு சொல்லி தான் இந்த மாதிரி தனித்தனி வீடியோஸ் போடுறேன். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வின்டர் சம்மர் சீசன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால், முடிஞ்ச வரைக்கும் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து ஆல்பலைன் ஃபாரஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் லெசனை வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேர்ஃபோர் திஸ் வீடியோஸ் எண்டட். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நாளைக்கு நான் கொஷின் பேப்பர் உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூடியூப்பில் ஐ வில் பி அப்லோடிங் பை 3 PM. ஸோ 3 o'clock நான் ஷார்ப்பாக கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் டெஸ்ட் பை 5 o'clock. ஓகே 5 o'clock. அண்ட் யூ ஹேவ் டு ஃபினிஷ் யுவர் டெஸ்ட் பை 10:30. ஸோ 6, 7, 8, 9, 10 5 hours. ஓவர் ரோம் லெட்டர் நீங்கள் படித்து கூட எழுதலாம். தட்ஸ் கம்ப்ளீட் ப்ரீவியஸ். பட் பி ஹானஸ்ட், நீங்கள் பார்த்து எழுதாதீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு 10 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் முடிச்சு வைங்க. நான் உங்களுக்கு வந்து தனியாக செப்பரேட் வீட்டில் வந்து உங்களுக்கு எப்படி இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, முடிச்சிங்க பத்திரமாயிங்க. தனித்தனியாக ரூம் லெட்டர் கூட நீங்கள் போட்டு படிச்சுங்க. ஓகே. ஸோ தேஃபார் வீடியோ சென்டால் உங்களுக்கு வீடியோ போட்டு நமக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.